அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் ரூபாய் 7 லட்சம் ஜாஃபர் வழங்கியுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் கடத்தப்படுவதாக டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் சோதனை நடத்தினர். அப்போது போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் 50 கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்தனர். அவற்றின் சர்வதேச மதிப்பு ரூபாய் 2000 கோடி என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை முகேஷ், முஜிபூர், விழுப்புரம் அசோக்குமார் ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். இதற்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். அவனிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் ஜாஃபர் சாதிக் ரூபாய் 7 லட்சம் வழங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மழை வெள்ளத்தின் போது ரூபாய் 5 லட்சமும், கட்சி நிதியாக ரூபாய் 2 லட்சமும் அளித்ததாக ஜாஃபர் கூறியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.